ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி மோதி வீழ்த்த முடியாம குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்துறாங்கப்பா. அதுல ஒன்று தான் இந்த எஸ்ஐஆர். இதை கொண்டு வந்து எப்படியும் வீழ்த்திடலாம் அப்படின்னு சிலர் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான்னு முயற்சி பண்ண பார்க்கறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். மறந்துடாதீங்க. ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும்? தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லியும் ஏன் நடத்தணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம்.